ஹாய், எப்படி இருக்கீங்க? நம்ம வீட்டில் டெய்லி சாம்பார் சாதம் சாப்பிட்டாலும் ஆனால் நம்ம ஒரு கல்யாண வீட்டுக்கு போகிறப்போ அங்கே இருக்கிற சாம்பார் வெரி ஸ்பெஷல். அப்படி என்னங்க அந்த கல்யாண சாம்பாரில், லஞ்ச் சாம்பாரில் இருக்குது? அதான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். அரைச்சி விட்ட சாம்பார். ஏன்னா நீங்கள் லஞ்ச் சாம்பார் நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. நம்ம என்னதான் சாம்பார் பொடி போட்டு ஒரு குயிக்காக ஒரு சாம்பார் டெய்லி பண்ணாலும் என்னைக்காவது ஒரு நாள் நமக்கு நேரம் கிடைக்கிறப்போ ஒரு ஸ்பெஷலாக பண்ணணும் அப்படின்னா இந்த ட்ரெடிஷ்னலாக இந்த அரைச்சி விட்ட சாம்பார் எப்படி பண்ணுறது அதான் நீங்கள் உங்களுக்கு காட்ட போகிறேன். ஐம் ஷெஃப் சுந்தா. வெல்கம் டு ரெசிபி செக்கப். அரைச்சி விட்ட சாம்பாருக்கு மொத்தம் 24 இன்க்ரீடியன்ஸுங்க. அது என்னன்னு பார்த்துருவோம். ஆனால் பார்த்து பயந்துடாதீங்க. ஏன்னா ஒரு தலைமுறைக்கு முன்னாடி நம்ம சாம்பார் டெய்லி இப்படி தான் வச்சுருந்துருக்கோம். அதுக்கப்புறம் தான் நம்ம பொடி கண்டுபிடிச்சி ப்ராசஸை ஈஸியாக்கிட்டோம். ஸோ நான் என்ன பண்ணுறேன், இதை உங்களுக்கு ஈஸியாக 3 ஸ்டேஜ் ப்ராசஸாக பிரிச்சிடுறேன். ஸோ உங்களுக்கு பார்க்குறதுக்கு ரொம்ப கஷ்டமாக தெரியாது. இது பண்ணுறதுக்கு ரொம்ப நேரம் ஆகுது. ஈஸியாக பிளான் பண்ணிங்கன்னா குயிக்காக பண்ணிடலாம். வாங்க இன்க்ரீடியன்ஸ் என்னென்னு பார்த்துருவோம். அரைச்சி விட்ட சாம்பார் லஞ்சுக்கு ஸ்டேஜ் 3ங்க. முதல் ஸ்டேஜில் நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, நம்ம எடுத்திருக்கிற குவான்டிட்டியில் எடுத்திருக்கிற துவரம் பருப்பை குக்கரில் வச்சு ஒரு விசில் வர வரைக்கும் நான் வேக வச்சுருக்கேன். ஸோ இப்போ இது என்னென்னா, நான் உங்களுக்கு காட்டுறதுக்காக தனியாக பவுல் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணியிருக்கேன். இல்லாட்டி நீங்கள் அந்த குக்கரில் ஒரு விசில் வந்தோடனே நீங்கள் ஃபர்தராக நீங்கள் மீதி வெஜிடபிளை போடலாம். இப்போ நான் என்ன பண்ண போகிறேன், அந்த ஸ்டேஜ் 1 இதோட மற்ற வெஜிடபிள்ஸ் நம்மகிட்ட இருக்கிற காய்கறிகளை சேர்த்து இன்னொரு விசில் வர வரைக்கும் நான் குக் பண்ண போகிறேன். நம்ம ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு இதில் நம்ம வச்சிருக்கிற வெஜிடபிள்ஸ், மெயினாக சின்ன வெங்காயம் ரொம்ப முக்கியம், முருங்கைக்காய், கட் பண்ணி வச்சிருக்கிற தக்காளி, ஒரு 3 கத்திரிக்காய், ஒரு 7-8 ஒரு கருவேப்பிலை போட்டு ஜஸ்ட் ஒரு மிக்ஸ் பண்ணிவிட்டு கொஞ்சம் லைட்டாக தண்ணி ஊற்றிக்கிறேன். ஒரு விசில் ஆவி வந்தோடனே வெயிட் போட்டு ஒரு விசில் வந்துருச்சுன்னா இதில் இருக்கிற வெஜிடபிள்ஸ் குக் ஆயிரும். ஸோ அந்த ஸ்டேஜ் 1 ரெடி. ஸோ வெஜிடபிளை போட்டு ஜஸ்ட் ஒரு மிக்ஸ் பண்ணிவிட்டு இதுக்கு தேவையான அளவு ஒரு 1.25 ஸ்பூன் உப்பு போட்டிருங்க. போட்டு ஒரு மிக்ஸ் பண்ணிவிட்டு குக்கரை வச்சு மூடி ஸ்டீம் வந்தோடனே வெயிட் போட்டு ஒரு விசில். ஏன்னா ஏற்கனவே பருப்பு முக்கால்வாசி வெந்துருச்சு ஒரு விசிலில். இப்போது இந்த வெஜிடபிளை போட்டுட்டு இன்னொரு விசில் வந்தால் கரெக்டாக இருக்கும். ஏன்னா நீங்கள் ஒன்றா போட்டு ஒன்றா குக் பண்ணுறப்போ பருப்பு குக் பண்ணுறதுக்குள்ளே வெஜிடபிள் ரொம்ப குழஞ்சிரும், சாப்பிட்றப்போ அதோட ஃபீல் இருக்காது. அதனால தான் இந்த 2ஆக பிரித்து பண்ணுறோம். அப்படின்னா தான் அந்த கன்சிஸ்டன்சி உங்களுக்கு கரெக்டாக வரும். ஒரு விசில் வந்துருச்சு, ஆஃப் பண்ணிடுறோம். ஸோ ஒரு 10 நிமிஷம் இந்த ஸ்டீம் போனதுக்கப்புறம் இதை ஓப்பன் பண்ணி நம்ம பார்ப்போம். ஸோ இப்போது அந்த குக்கரில் இருக்கிறது கொஞ்சம் ஆறி நம்ம திறந்து நம்ம எடுக்கிற வரைக்கும் தேவையான மசாலா அதை நம்ம ரெடி பண்ணிடுவோம். அதாவது இந்த அரைச்சி விட்ட சாம்பாருக்கு தேவையான இன்க்ரீடியன்ஸ் என்ன அதை நம்ம பண்ணிடுவோம். ஸோ ஒரு பேன் எடுத்திருக்கேன். அதில் நெய் ஒரு 1.25 டீஸ்பூன், 1 டீஸ்பூன் ஒரு 1.25 டீஸ்பூன் போட்டுட்டு இதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ஸை வரிசையாக நம்ம வறுக்கிறோம். வறுக்கிறப்ப ரொம்ப முக்கியம், ரொம்ப கலர் மாறாமல் மாறிற போது கொஞ்சம் கேர்ஃபுல்லாக வருங்க. ஏன்னா இந்த பர்டிகுலர் அரைக்கிற இந்த பேஸ்ட்டோட கலர் தான் உங்களோட சாம்பாரோட கலரை டிட்டர்மின் பண்ணும். அதனால் ரொம்ப கேர்ஃபுல். ரொம்ப கலராக வறுத்துறாதீங்க. நல்ல ஜஸ்ட் ஒரு கோல்டன் கலரில் இருந்தால் போதும். அப்படின்னா தான் சாம்பார் நல்லா பார்க்குறதுக்கு மஞ்சளாக கரெக்டாக வரும். ஸோ ஃபஸ்ட்டு கடலைப்பருப்பு, கடலைப்பருப்பு லைட்டாக வறுத்தோன்னே தனியா போட்டுருங்க. மிளகா, வெந்தயம், சும்மா ஒரு 1/4 டீஸ்பூன் வெந்தயம் போதும். மிளகு, பூண்டு போட்டுருங்க.
பண்ணிவிட்டு இந்த நம்ம வச்சுருக்கிற தேங்காய், இப்போ வச்சுருக்கிற சும்மா ஒரு 2 பிஞ்ச் அளவுக்கு மஞ்சள் பொடி, இந்த மஞ்சள் பொடி போட்டுட்டு மைல்டு ஹீட்டில் கொஞ்சம் உங்களுக்கு அந்த மஞ்சளோட ஒரு ரா ஃப்ளேவர் லைட்டாக போகிற வரைக்கும் லைட்டாக சாட்டே பண்ணுங்கள். இந்த மாதிரி கொஞ்சம் லைட்டாக வறுத்துட்டிங்கன்னா இந்த பேஸ் இப்போ ரெடி. இதை நான் என்ன பண்ண போகிறேன், கொஞ்சம் தண்ணி விட்டு மிக்சியில் பேஸ்ட்டாக அரைச்சிக்கிறேன். இப்போது நம்ம ஸ்டேஜ் 2 பண்ணின இந்த பேஸ்ட்டை நான் என்ன பண்ணியிருக்கேன், அந்த ஒரு வதக்கணும் இல்லையா, அதை பேஸ்ட்டாக இப்போ அரைச்சிட்டேன். ஒரு மிக்சியில் தண்ணி ஊற்றி ஒரு மீடியம் பேஸ்ட்டாக அரைச்சிருக்கேன். ரொம்ப ஃபைனாக அரைக்கல, ரொம்ப பிரியாக அரைக்கல. கலர் பர்ஃபெக்டாக இருக்குது. அதான் சொன்னது, வதக்கிற கலர் ரொம்ப முக்கியம். இந்த கலர் இஸ் வெரி குட், பர்ஃபெக்டாக இருக்குது. ஸோ இப்போது நம்ம ஸ்டேஜ் 3 ஃபைனல் ப்ராசஸ்ஸு இது. இந்த கடாயில் சாம்பாரை ஃபினிஷ் பண்ண போகிறோம். இதுக்கு தேவையானது என்ன இன்க்ரீடியன்ட்ஸ்ன்னு நம்ம எடுத்துருக்கோம். அதில் ஆயில் விட்டு ஆயில் சூடானோன்னு கடுகுலேருந்து ஆரம்பித்து நான் எல்லாத்தையும் வதக்கி, அதுக்கப்புறம் எந்த ஸ்டேஜில் இந்த பேஸ்ட்டை நம்ம ஆட் பண்ண போகிறோம், இந்த அரைச்ச பேஸ்ட்டை ஆட் பண்ண போகிறோம், அதான் ரொம்ப முக்கியம். ஸோ இப்போ இந்த கடாயில் நமக்கு தேவையான ஆயில் ஒரு 3லேருந்து ஒரு 4 டேபிள் ஸ்பூன் எடுத்துக்கங்க. ஒரு 50 mlன்னு வச்சுக்கோங்களேன். இந்த ஆயில் சூடானோடனே கடுகுலேருந்து ஆரம்பித்து நம்ம இந்த ப்ராசஸை ஆரம்பிப்போம். ஸோ கடுகு பொரியறப்போ மிளகா போட்டுருங்க, வெந்தயம். இந்த ஸ்டேஜில் இப்போது நம்ம வெட்டி வச்சுருக்கிற வெங்காயம். இந்த ஸ்டேஜில் நான் பெரிய வெங்காயம் யூஸ் பண்ணியிருக்கேன். கொஞ்சம் கருவேப்பிலை போட்டுருங்க. ஸோ இந்த ஸ்டேஜில் மஞ்சள் பொடி ஒரு 1/4 ஸ்பூன், அதே மாதிரி மிளகாய் பொடி ஒரு 1/2 ஸ்பூன், ஒரு 2 சிட்டிகை பெருங்காயம். இப்போது நம்ம அரைச்சி வச்சிருக்கிற பேஸ்ட்டு இதை இதில் இறக்கிடுவோம். ஸோ இது இப்போது நம்ம பேஸ்ட்டை ஆட் பண்ணி ஃபர்தராக நீங்கள் இதை கொஞ்சம் குக் பண்ணுங்கள். அந்த பேஸ்ட்டில் இருக்கிற ஒரு ரா ஃப்ளேவர் போகிற வரைக்கும் இது கொஞ்சம் குக் ஆயிரும். ஸோ இப்போ லைட்டாக குக் ஆகி இந்த ஆயில் அழகாக செப்பரேட் ஆகி வர ஸ்டேஜில் நம்ம ஏற்கனவே கரைச்சி வச்சுருக்கிற புளி அதை நம்ம இப்போ இதில் ஆட் பண்ணிடலாம். இது இப்போ ஒரு கொதி வந்துருட்டோம். ஸோ இப்போது நம்ம புளி ஊற்றி அந்த தண்ணி கொதிக்கிற சமயத்தில் நம்ம ஏற்கனவே ஃபஸ்ட்டு வேக வச்ச காய்கறி அண்ட் தால் அதை பார்த்துருவோம். பருப்பு ஆறிடுச்சு. ஸோ இப்போ பாருங்கள், ஸோ அழகாக வெந்து இது ரெடியாக இருக்குது. ஸோ இப்போ இது நம்ம நெக்ஸ்ட் ஸ்டேஜ் அதோடு நம்ம ஆட் பண்ண போகிறோம். இப்போது அந்த புளி ஊற்றின ஸ்டேஜில் நமக்கு கொதிக்க ஆரம்பிச்சிருக்கு. ஸோ இந்த ஸ்டேஜில் நான் என்ன பண்ணுறேன், நம்ம ஏற்கனவே வேக வச்சுருக்கிற பருப்பு காய்கறி இந்த மிக்ஸை நல்ல ஒரு கலக்கி இதில் நான் ஊற்றிடுறேன். ஸோ நம்ம முன்னாடி தெரியும் உங்களுக்கு, உப்பு வந்து நம்ம லைட்டாக தான் போட்டிருக்கோம். கண்டிப்பாக உப்பு பத்தாமல் தான் இருக்கும். மீதி எல்லாம் கரெக்டாக இருக்கணும்னு நினைக்கிறேன். ஸோ எனிவே இந்த ஸ்டேஜில் நான் உப்பு பார்த்துட்டு உப்பு அட்ஜஸ்ட் பண்ணிடுவோம். கண்டிப்பாக உப்பு பத்தலை. ஸோ ஒரு 3/4 ஸ்பூன் நமக்கு தேவையான அளவு உப்பு. ஸோ இப்போது இந்த சாம்பார் வந்து நல்லா கொதிச்சு வருது. ரொம்ப முக்கியம், சாம்பார் வந்து எப்பொழுதும் அந்த ஒரு நல்ல ஒரு 1 minute to 2 minutes ஒரு நல்ல கொதிச்சிடணும் ஃபுல்லாக. அப்போ தான்
நம்ம போட்டிருக்கிற அந்த அரைச்சி போட்ட மசாலாவில் இருக்கிற அந்த ஃப்ளேவர் இறங்கும். ஸோ சாம்பார்ன்றது எப்போதுமே கொதிக்கணும், ரசன்றது எப்போதுமே கொதிக்கக்கூடாது. இதுதான் பேசிக். ஸோ நல்ல ஒரு பாயில் ஆகி நல்லா வந்தோடனே நம்ம இதை ஃபினிஷ் பண்ணுவோம். ஸோ இப்போ இந்த சாம்பார் ஆல்மோஸ்ட் ஒரு 2 நிமிஷம், 2லேருந்து 3 நிமிஷம் நல்லா கொதிச்சிருச்சு. ஸோ இந்த ஸ்டேஜில் எல்லாம் செக் பண்ணியாச்சு, காரம், ஃப்ளேவர், அதேமாரி சால்ட் எல்லாமே கரெக்டாக இருக்குது. ஸோ இந்த ஸ்டேஜில் ஒரு வாட்டி நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இந்த வெட்டி வச்சுருக்கிற கொத்தமல்லியை ஸ்ப்ரிங்கிள் பண்ணி நம்ம இந்த டிஷ்ஷை ஃபினிஷ் பண்ணிடுவோம். ஸோ போட்டு நல்ல ஒரு மிக்ஸ் பண்ணிடுங்க. ஸோ நவ் இந்த சாம்பார் ரெடி. நம்ம ஆஃப் பண்ணிடுவோம். ஸோ இப்போது ஒரு பர்ஃபெக்டான அரைச்சி விட்ட கல்யாண வீட்டு சாம்பார், லஞ்ச் சாம்பார் ரெடி. ஸோ ஏன் முன்னாடி இன்றைக்கி நம்ம பண்ணியிருக்கிற ஒரு அரைச்சி விட்ட சாம்பார் இருக்குது. அது எப்படி இருக்குன்னு பார்த்துருவோம். பர்ஃபெக்ட்டுங்க. அரைச்சி விட்ட சாம்பாரில் ரொம்ப முக்கியமே அதோட மனம், அந்த ஃப்ளேவர் தான், அந்த அரோமா. நம்ம என்ன தான் சாம்பார் பொடி போட்டு சாம்பார் பண்ணாலும் நம்ம அந்த ஒரு எக்ஸ்ட்ரா எஃபர்ட் போட்டு அந்த அரைச்சி ஃப்ரெஷ்ஷாக நம்மளே வறுத்து அரைச்சி பண்ணுற சாம்பாரோட டேஸ்ட்டு அண்ட் ஃப்ளேவர் தனி. இதுதான் கல்யாண வீட்டில் அந்த சாம்பாரை ரொம்ப ஸ்பெஷலாகுது. ஸோ நல்ல மனம், அரோமா பர்ஃபெக்ட். இது டேஸ்ட்டு எப்படி இருக்குன்னு நம்ம பார்த்துருவோம். கலர் கரெக்டாக இருக்குது. பர்ஃபெக்ட். அந்த பஞ்சி ஃபீலிங், அதாவது அந்த அரைச்சி விட்ட சாம்பாரில் இருக்கிற அந்த மிளகோட, நம்ம மிளகு ஆட் பண்ணியிருக்கோம், அதே மாதிரி அந்த தனியா அதை நம்ம வறுத்துருக்கோம். நீங்கள் இதில் அந்த இன்க்ரீடியன்ஸை நீங்கள் தனித்தனியாக உங்களால் அதை சென்ஸ் பண்ண முடியும். அது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ நீங்கள் இதே மாதிரி இது டெய்லி பண்ணுறதுக்கு டைம் இல்லை அப்படின்னாலும் டெஃபினட்டாக ஒரு வீக்கெண்ட் நீங்கள் வீட்டில் இதை ட்ரை பண்ணுங்கள். ஸோ நீங்கள் பண்ணிவிட்டு எப்படி இருக்குன்னு எனக்கு சொல்லுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா எங்களுக்கு ஒரு தம்ஸ் அப் கொடுங்க, ஃப்ரெண்ட்ஸோடு ஷேர் பண்ணுங்கள். ஃபஸ்ட் டைம் நீங்கள் சேனலுக்கு வந்திருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். நம்மளோட ஒரு சப்ஸ்கிரைபர் புவனேஷ் ராம், நீங்கள் அரைச்சி விட்ட சாம்பார் கேட்டிருந்தீங்க. ஸோ உங்களுக்காக பண்ணின அரைச்சி விட்ட சாம்பார் ஹாப்பியாக இருந்திருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இதே மாதிரி உங்களுக்கு வேறு ஏதாவது ரெசிபி வேணும்னா எங்களுக்கு கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். இதே மாதிரி இன்னொரு நாள் இன்னொரு ரெசிபியோடு உங்களை நான் மீட் பண்ணுறேன். ஹாப்பி குக்கிங்.